கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சி மூலமாக அவங்களை வரவேற்கிறேன். நம்ம மத்தியிலே பாஸ்டர் இருக்காங்க. இன்றைக்கு ஒரு கேள்வியோட வந்திருக்கேன். பாஸ்டர் என்ன பதில் சொன்னாங்கன்னு நம்ம பார்ப்போம். வாங்க. லவ் மேரேஜ், காதல் திருமணம், உங்களோட கருத்து என்னங்க சார்? அதில் முதல்ல லவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? முதல்ல இவங்க சொல்கிற லவ் தானானே, காதல்ங்கிறது காதல் தானானே முதல்ல டவுட் இருக்குது. புரியுதா? அது ஒரு வயசு கோளாறு. இவங்க பேசுகிற இதெல்லாம் வந்து என்னதுன்னா வயசு, அதுவே நமக்கு உடன்பாடு. ஒரு இச்சையினால் உண்டாகிற எதையுமே பைபிள் வந்து நமக்கு அங்கீகரிக்கும். சரி, அதனால் எனக்கு பொதுவாக வந்து இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தில் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி எனக்கு அதில் பெரிய உடன்பாடு. பெற்றோர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அந்த திருமணம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். பெற்றோர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ இங்கே தான் கிறிஸ்தவத்தில் நிறைய வில்லங்கங்கள் இருக்குது. என்ன, ஒவ்வொரு சபையிலையும் ஒரு கட்டளை வச்சுருக்காங்க. என்னென்னா, லவ் மேரேஜ் அப்படின்ற விஷயத்தில் சிலரை வந்து அங்கீகரிக்கிறது இல்லை. ஆனால் சில இடங்களில் பேரண்ட் அங்கீகரிச்சிடுறாங்க, சர்ச்சை அலோவ் பண்ணுறாங்க. எங்கள் பிள்ளைங்க விரும்பிட்டாங்க, எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் எங்கள் சம்பந்தம் பண்ணிக்கிறோம், அவங்க தான் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம் பீப்புள்ஸ் வந்து போகிறாங்க. அப்போ சபையில் பாஸ்டர் வந்து அவர் பயங்கரமான ஜட்ஜ், நீதியுள்ள அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு நீ இனிமேல் சர்ச்சுக்கு வராது, 6 மாதம் வரக்கூடாது, 6 மாதம் கழிச்சு பெற்றவங்க வரலாம், முடித்தவங்க வரக்கூடாது. ஐயோ நீ வேற, இவங்க பைபிளில் இல்லாத சட்டம்லாம் போட்டு வச்சு, இது என்ன தெரியுமா உனக்கு? நான் பார்த்தேன், எனக்கு 22 வருஷம் ஆச்சு இப்போ நான் ஊழியம் பண்ண ஆரம்பிச்சு. 22 வருஷத்தில் ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்கும். 22 இயர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எந்த போதகர்லாம் மாம்சத்தின்படி இப்படி சட்டங்கள் நிறைய போட்டாங்களோ அவங்க வீட்டில் தான் இந்த தப்பே நடந்திருக்கு. பின் நாட்களில் அவங்களே அந்த லாவை புரோக் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா அவங்க வீட்டில் நடந்ததுக்காக. ஓகேங்க சார், கொஞ்சம் இது 7.5 தான் இருக்கும் நான் பேசுறது, பட்டு எப்படியாவது 8 ஆக்கிரணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். நீ இந்த விஷயம்னு இல்லை, மாம்சத்தின்படி நீங்கள் சபைக்குள்ள போதகர்ன்ட்டு நீங்கள் என்னெல்லாம் ரூல்ஸ் போடுறீங்களோ, உன் பயலோ உன் பிள்ளையோ அல்லது உன் வீட்டிலையோ உன் குடும்பத்திலையோ பெற்றவர்களோ என்ன மனைவியோ அல்லது நீயோ கூட ஒரு இடத்துல மாம்சத்தின்படி நீ பேசினதுக்கு அழிவை சந்திப்ப. அது இந்த மேரேஜ் விஷயம் மட்டும்னே கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இது மேரேஜ் விஷயத்துக்கு மட்டும்தான் இதுன்னு நான் சொல்லலை. நான் சர்ச்சில் ஒரு ரூல்ஸ் போடுறியா, பைபிளில் அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து அதுபடி போட்டுட்டு போ. அதாவது அதை கரெக்டாக போட்டுட்டு போயிரு, மிஞ்சி கூட்டி குறைச்சி போடாது. பைபிளை பொறுத்தளவு என்ன தெரியுமா உங்களுக்கு? அரேஞ்சு மேரேஜ் இஸ் அக்செப்டபிள். என்ன, லவ் மேரேஜ் அப்படிங்கிறது லஸ்ட்னால உண்டான அந்த லவ் அப்படிங்கிறது வந்து பைபிள் வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனால் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது அவன் பிரச்சனை, சபைக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? உனக்கு அதை சபையில் வச்சு நடத்த முடியலன்னா நடத்தாது, அவ்வளோதான். நீ வெளியே போ, உன்னை சேர்த்துக்க மாட்டோம், உன் கையில் காணிக்கை வாங்க மாட்டோம், என்ன திரும்ப 6 மாதம் கழிச்சு நாங்கள் உன்னை சேர்த்துக்கொள்ளுவோம், அவர்கள் சபைக்குள்ளேயே விட மாட்டோம். என்னங்கடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் முதல்ல? சரி, அதெல்லாம் பைபிள்லாம் அப்படி கிடையவே கிடையாது. இது இவங்களா உருவாக்கிட்டாங்க. உருவாக்குனதனுடைய விளைவை அறுத்தும் இருக்காங்க. நான் பார்த்த நிறைய பேர் அறுத்து இருக்காங்க. மற்றவர்கள் அறுக்காமல் இருக்கணும்னா முதல்ல இப்படி சட்டம் போடுறதா நிறுத்துங்க. பைபிளை பொறுத்தளவு அவையவே விருப்பத்துக்கு கட்டி. இப்போ நீங்கள் எடுத்துக்கிடுங்களேன், இவங்க எல்லாருமே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, யாக்கோபு விரும்பி முடிச்சான், வாழலை. ரைட்டா தப்பா சொல்றாங்க. ஈசாக்கு அப்படி இல்லை, ஆபிரகாம் போய் பார்த்து வச்சாரு அப்படின்னு ஒரு ஈசாக்கினுடைய திருமணத்தையும் யாக்கோபினுடைய திருமணத்தையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த யாக்கோபை தப்பா சொன்னா எனக்கு கோவம்.
நல்லா தெரியும். அதே நேரம் இன்னொரு பக்கம் இருக்கு. நீ ஏசாவை எடுத்துக்க, அவன் தான் அந்த வேலையை பார்ப்பான். ஆமாங்க சார். ஏசாவை எடுத்துக்க, அவன் ஒரு இச்சை பிடிச்ச பையன், சீர்கெட்டவன். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரர் பாகத்தை விற்று போட்ட. அதுல இன்னொரு வார்த்தை வரும், விபச்சாரக்காரனையாவது ஒருவேளை போஜனத்துக்காக அப்படின்ற வசனம். அந்த வசனத்துல விபச்சாரக்காரனாவது. இப்ப ஏசாவோட திருமணத்தை எவனுமே பேச மாட்டேங்கிறான். ஏசாவுடைய திருமணத்தை என்னமோ ஈசாக்கு பார்த்து பொண்ணு முடிச்சு வச்சது மாதிரி. இல்லைங்க சார். முடிச்சு வச்சாரா? இல்லைங்க சார். ஆனா இவங்க யாரை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா யாக்கோவை பத்தியே பேசுவாங்க. ஆக்சுவலா என்னன்னா, இங்க இருந்தா உன் சகோதரன் கொன்றுவான், நீ எங்க போயிடு, மாமா வீட்டுக்கு போய் உன் மாமா வீட்டுல ஒரு பொண்ணை என்ன செய்ய, நீ கல்யாணம் பண்ணு. யார் சொன்னது? ரெபேக்கா சொல்றாங்க யாக்கோபிட்ட. அந்த வார்த்தையை வாங்கிட்டு தான் அவன் எங்க போறான்? மாமா வீட்டுக்கு போறான். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த அனுமதியை கொடுத்தது யாரு? ரெபேக்கா கொடுத்தாங்க. அப்பாவால வர முடியாதுப்பா, கண்ணு தெரியாம போச்சு, அவரை நான் பராமரிக்கணும், நீ போய் அங்க போய் கல்யாணம் முடிச்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நீ ஏசாவும் யாக்கோவும் அண்ணன் தம்பி, அவர் மூத்தவர் இவர் இளையவர்னு பேச, 2 பேரும் ட்வின்ஸ். ஒரு நிமிஷம் முன்னாடி பிறந்தவன், அடுத்த நிமிஷம் கையை பிடிச்சிக்கிட்டே பின்னாடி வந்தவன், காலை பிடிச்சிக்கிட்டே. ஒரே நாள் பிறந்தவன். அவன் 1க்கு 2 3 கல்யாணம் பண்ணிட்டான். யாரு? ஏசா. இவன் அப்படியே அமைதியா இருக்கான். அம்மா சொல்லட்டும், அம்மா சொல்லட்டும். நீங்க யார தப்பா சொல்லிட்டே இருக்கீங்க? யாக்கோபே தப்பா சொல்லிட்டீங்க. நீங்க யார் ஆக்சுவலா சொல்லணும்? ஏசாவதான் சொல்லணும். ஏசா பண்ண விஷயத்த பேசுறதே கிடையாது. ஆனா யாக்கோபு ரொம்ப நீதிமான். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடணும். யாக்கோபோட கர்த்தர் இருந்தார். யாக்கோபு போறான். போன உடனே ஹீரோயின் என்ட்ரி கிடைச்சிருச்சு. அவனுக்கு லக் அப்படி இருந்திருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் ராகேலை பார்த்து விரும்பிட்டு மாமா பொண்ணுன்னு அறியல. மாமா பொண்ணுன்னு அறிஞ்சதுக்கு பிறகு அவளை கட்டுனா சரி ஓகே அப்படின்னு நினைச்சான். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆக்சுவலா லேயால ஏசா கட்டியிருக்கணும். ஏசா வரல, அதனால யாக்கோபு மேல ஒரு சுவை விழுந்துருச்சு. மூத்த பொண்ணை யார் கட்டியிருக்கணும்? ஏசா கட்டியிருக்கணும். ஏசா அங்கேயே அவன் தான் இச்சையில விழுந்தவன். நீ மறுபடியும் அது அவனுடைய திருமணத்தை தான் நம்ம கண்டம் பண்ணணும், நியாயமா பார்த்தா. ஆமாங்க சார். இவங்க எல்லாருமே யாக்கோபையே திரும்ப திரும்ப யாக்கோபு ராகேலை விரும்பி விட்டார். அது பெரிய தப்பு, உலகமாக போட்டு. அதனால கர்த்தர் கற்பத்தை அடைச்சிட்டார். நீ விரும்பினால கற்பத்தை அடைச்சிருந்தாரா? கிடையாது. யோசேப்பு வருகிறதற்கு தேவன் ஒரு நேரம் குறிச்சிருந்தார், அதனால அடைச்சார். சரிங்க. ராகேலுடைய கர்ப்பத்துல பிறந்த மூத்த பிள்ளை யாரு? யோசேப்பு எகிப்துக்கு தலைவனாகும். அப்ப அவன் அந்த வயசுலதான் அவன் அங்க அடிமையா போகணும். அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு பாரு. நீ எப்போதுமே அண்ணாளுக்கு சாமுவேல் பிறந்தது ரொம்ப லேட்டா பிறந்திருப்பாரு. பெண்ணினாளுக்கு 10 பிள்ளை பிறந்ததுக்கு பிறகுதான் அண்ணாளுக்கு சாமுவேல் பிறப்பாரு. அந்த அம்மா பாடு, 10 பிள்ளை பெற்றவள் பலச்செயமானாள். அப்ப நீ யோசிச்சு பாரு, ஒரு 20 வயசுல அந்த அம்மா கல்யாணம் பண்ணுது. 2 வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெற்றிருந்தா எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 10 பிள்ளைனா 20 வருஷம், 40 வயசு. என்ன அதுக்கு முன்னாடியே யாரை கட்டிட்டாரு? அண்ணால கட்டிட்டாரு. ஒரு 10 வருஷமா பிள்ளைக்கா வெயிட் பண்ணிருப்பாரா? அப்போ 30 ஏறக்குறைய நீ கணக்கு பண்ணா ஒரு 55 வயசு 60 வயசு அந்த அம்மாவுக்கு ஆயிருச்சு. யாருக்கு? அண்ணாளுக்கு. 50 வயசுக்கு மேலன்னு வச்சுக்கவேன். 50 வயசு 60 வயசுக்கு மேல அவளுக்கு பிள்ளை பெத்துக்கிற வாய்ப்பே நின்னு போச்சு. யாருக்கு? சக்களத்தியாளுக்கு. 2ஆம் தாரத்துக்கு பிள்ளை பெத்துற வாய்ப்பு நின்னு போனதுக்கு பிறகுதான் இவளுக்கு முதல் பிரசவமே நடக்குதுன்னா இவ எவ்வளவு ஏஜ்டு? 10 பெற்றோல் பலச்சியமானா இப்பதான் நமக்கே ஸ்டார்டிங். நான் சொல்றது இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த லேட் சாமுவேல் அப்பதான் வரணும். அது அண்ணாள் கிட்ட தான் வரணும். அண்ணாள் இப்படி பொருத்தனை பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய திட்டம் தம்பி அது. அதே மாதிரிதான் ராகேலுக்கு யோசேப்பு வரணும். தேவன் கர்ப்பத்தை அடைத்தார்னு எழுதி இருக்குது. அதை லவ் பண்ணதுனால அடைச்சாரு. அந்த விக்கிரகத்தை என்னென்னமோ கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு. அவங்க அம்மா சொன்னா அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. ராகேல் அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு? பிடிச்சிருந்துச்சு. நீங்க ராகேல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதல் அடையாது இருக்கிறாள். இயேசு கிறிஸ்து காலத்துல கொல்லப்பட்ட பிள்ளைகளுக்கு உண்டான தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கு. அப்ப யாக்கோபினுடைய மனைவியா பைபிள் யார் அங்கீகரிச்சிருக்கு? ராகேல் அங்கீகரிச்சிருக்கு. ஸோ யாக்கோபினுடைய திருமணத்தை இந்த காதல் திருமணம் அப்படின்ற விஷயத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது. யாக்கோபு உண்மையாகவே ரொம்ப அழகா நேசிச்சார். யார? அந்த பெண்ணுக்காக அவர் 14 வருடம்
மாமனார் இடத்துல வேலை பார்த்தேன். ஆமாங்க சார். இதை நான் வந்து அன்புன்னு எடுத்துக்கிடுவேன், இதை வந்து நான் காதல்னு எடுத்துக்கிடுவேன். சரிங்க. இப்போ இந்த ஊர் சுத்துறது, என்ன பார்ட்டி கொண்டாடுறது, என்ன இந்த காடு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, டேட்டிங் போகிறது, அசிங்கமாக சில காரியம்லாம் நீங்கள் பண்ணுறாங்கல்ல, இதை வந்து லவ்னு சொல்கிறதெல்லாம் உண்மையான லவ்ங்கிறது பிஃபோர் மேரேஜோ ஆஃப்டர் மேரேஜோ சாகிற வரலையும் அது அது கண்ணு, அதாவது இளமை இருக்கும்போது அல்ல, இளமை இல்லாத போதும் அந்த அன்பு இருக்குதுன்னா அதுக்கு பேர் உண்மையான. யாக்கோபுக்கு ராகேல் செத்ததுக்கு பிறகு இருந்துச்சு. யார் மேல அன்பு? ராகேல் மேல அன்பு. சும்மா கிடையாது. 3 பொண்டாட்டி இருந்தாலும் கூட அவன் ராகேலை அதிகமாக நேசிச்சான். ஆஃப்டர் டெத் இத்தனை எவிடன்ஸை நான் காட்ட முடியும் தெரியுமா? நான் கடந்த நாட்கள் யோசேப்பு குறித்து பேசும்போது பேசியிருந்தேன். யோசேப்பை ஏன் அதிகமாக அக்கறை காட்டினான்? ராகேல் இல்லை, யோசேப்பு அனாதையாக நிற்கிறான், அம்மா இல்லாமல் நிற்கிறான், அதனால் அக்கறை காட்டினேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால் இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறது தப்பு தான். இவங்க சொல்கிற காதல் படி இந்த லவ் மேரேஜ் தப்பு தான். பேரண்ட்ஸ் சிலது அலோவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்கள் லவ் மேரேஜை சர்ச்சுக்குள்ள வச்சு நடத்துறதுக்கு சர்ச்சு வந்து பரிசுத்தம், நீங்கள் வெளியில் வச்சு நடத்திக்கணும். நாங்கள் விருந்தாளிகளாக பழகின பழக்கத்துக்கு வாரம் போகிறோம், நட்பு ரீதியாக வாரம் போகிறோம். அதை சர்ச்சை என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாதுன்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸை யார் பார்க்க போகிறா? உங்கள் குடும்பம் தான் ஃபேஸ் பண்ணிக்க போகுது. அதை தடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தா? நம்ம யாருக்கு அதிகாரம் இருக்கா? அப்போ அவங்கள உள்ள விட்டால் எல்லாருமே மாறிடுவாங்க. அப்போ உன் பிள்ளை மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் பிள்ளைக்கு உபதேசம் வந்து மாறிடுமா? நான் எந்த லவ் மேரேஜை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது தெரியுமா? இழுத்துட்டு ஓடுறான் பார்த்தியா, ஒரு நாள் சபைக்குள்ள ஓடுற அவனுக்கு புரியுதா? அதுக்கு மீறி அவன் வந்தாலும் நான் பண்ணது பரத்துக்கு விரோதமாகவும் சபைக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு விரோதமாகவும் பெரிய பாவம்னு அவன் மேடையில் நின்று அழுது மன்னிப்பு கேட்கணும். எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு இந்த போலி மன்னிப்பு கேட்கக்கூடாது. அவனை என்னைக்குமே உள்ள ஏற்றுக்கூடாது. அவன் தான் மாதிரியை கெடுத்தவன். இது பெற்றவங்களுக்கு பிடிச்சி போச்சுப்பா, அவனுக்கு பிடிச்சிருக்கு, பெற்றவங்களுக்கு பிடிச்சி போச்சு. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களா போய் டெய்லி அவங்க குடும்பம் நடத்துறது வேடிக்கை பார்க்க போறீங்க? உங்களுக்கு லவ் மேரேஜ்னு தெரிஞ்சதுனால நீங்க எந்த அளவுக்கு போகலான்னா சபைக்குள்ள அதை அந்த நிகழ்வை நிகழ்த்த முடியாது, அவ்வளவுதான். நீ வெளியே போ அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரத்தை தேவன் கொடுக்கல. நீ லவ் மேரேஜ் பண்ணிட்டு அதனால நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அதனால பேரண்ட்ஸ் நீயும் வெளியே போ, உன்னை ஏத்துக்கிட்டால் இங்க சபையினுடைய பரிசுத்தம் கெட்டு போகும். பெத்தவங்க சம்மதிச்சுட்டாங்க, ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போறாங்க. உனக்கு என்ன? இன்னொரு கேள்வி கேட்கறேன், நான் காதல் திருமணம் தப்புன்னு தானே சொல்றீங்க? யாரோ ஒரு சகோதரன் என்கிட்ட கேட்ட கேள்வி, இந்த கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி. சார், எங்கள் 2 பேத்துக்கு பிடிச்சி போச்சு சார், எங்கள் அப்பா அம்மா வந்து எங்களை வந்து சேர்ந்து வாழக்கூடாதுங்கிறாங்க. நாங்கள் எங்கேயும் ஊர் சுற்றுறது கிடையாது, நாங்கள் எங்கேயுமே வந்து தப்பான இடங்களுக்கு போனது கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு விருப்பம், நாங்கள் 2 பேரும் விருப்பத்தை தெரிவித்தோம், நேராக பெற்றவங்கள்ட்ட வந்து சொன்னோம். பெற்றவங்க சம்மதிக்கலை. அவங்க சம்மதிக்கிறனே கல்யாணம் பண்ணிக்கிறோம், அது வரல எங்களுக்கு கல்யாணம் வேணும், வேற யாரையும் நான் கட்டிக்கிற விருப்பம் இல்லை. கிளவியா செத்தாலும் ஜாகிறேன், கிழவனா செத்தாலும் ஜாகிறேன், எங்களுக்கு கல்யாணம் வேணும் நிற்கிது ஒரு குரூப், ஒரு பயணிக்கிறான். அவன் அடுத்து அந்த பையன் ஒரு கேள்வி கேட்குறான். இவங்க 2 பேரும் ஏன் வேணான்னு சொல்றாங்க தெரியுமா? 2 பேருடைய சாதி வேற. இது வேற, எங்க என்னுடைய சாதி வேற, அவங்களுடைய சாதி வேற. இவங்களுடைய பிரச்சனை கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுங்கிறதுக்காக இந்த திருமணத்தை விளக்கல. எங்க வீட்டில் இந்த இதை பிரிச்சுட்டா எங்களுடைய இனத்துல ஒரு பொண்ணை நான் கேட்குறேன், இதை கண்டிச்சு பேசுறதுக்கு காதல் திருமணம் தப்புன்னு கூவி கூவி சட்டம் போட்டவங்களுக்கு சாதி பார்த்து திருமணம் முடிச்சவன் 6 மாசம் இல்லை வாழ்க்கையிலே சபையை விட்டு வளர்க்குறேன்னு ஒருத்தருக்கு சொல்ல துப்பு இருக்கா? உங்க பரிசுத்தம்லாம் தெரியும், தேவனுக்கும் தெரியாமலாம் இல்லை. சரியா தப்பா? நீ கிறிஸ்தவன், இந்து மதத்தினுடைய சாதியை நீ மையப்படுத்தி வச்சு உன் பிள்ளைக்கு வரன் தேடுற, வரதட்சணையை மைண்ட் பண்ற, ஸ்டேட்டஸை இது பண்ற, முக்கியப்படுத்துற,
இதுல எல்லாம் முக்கியப்படுத்தி நீங்க கல்யாணம் நடத்துவீங்க, அதெல்லாம் சரி. நாங்க 2 சேர்ந்து வாழ விருப்பப்படுகிறோம், உங்களுடைய அனுமதிக்காக காத்திருக்கோங்கிறத விபச்சார பாவம் செய்து விட்டீர்கள் நீங்க பேசுறீங்க. அதை விட நீங்க செஞ்சது பெரிய பாவம். கிறிஸ்தவ மார்க்கத்தை மறுதலிக்கிற பாவத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சாதியை பார்த்து திருமணம் முடிக்க முக்கியத்துவப்படுத்துற எல்லா பேருமே கிறிஸ்துவை மறுதலிச்சவன் தான். அவனையெல்லாம் உள்ள வச்சு பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்னு கத்துறீங்க நீங்க, வல்லமை வருகிறதுன்னு. எங்க தைரியம் துப்பு இருந்தா நான் பேசுறேன், என் சபையில பேசுறேன், நம்ம சபையில பேசுறோம்ல, சாதியை செருப்பை போல கழட்டி வச்சுட்டு வந்துரு, அது அதுக்கு சமமானதுதான். அதெல்லாம் இங்க உள்ள கொண்டுறப்பதான் பேசுறோம்ல, அது அங்க கழட்டி வச்சிருந்தா அதுவும் ஒண்ணுதான். கிறிஸ்தவத்துல இதுதான். வெளியில வேணா என்ன கொண்டாடிட்டு போட்டோம், அதுக்கு யார் வேணா என்ன வேணாலும் இப்போ பேசிட்டு போட்டாங்க, அதவனுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை. சபைக்குள்ள சாதி வரக்கூடாது. சாதி சபைக்குள்ள வந்தால் சபை கிடையாது, அது விக்கிரக கூடாரம். ஆமாவா இல்லையா? அதனால நமக்கு 2 ஒண்ணுதான். நீ செருப்பை கழட்டும் போது எதை கழட்டிடணும், திரும்ப செருப்பை மாட்டிட்டு போ, அதை மாட்டிட்டு போகாத. இதுதான் மொத்தமே. என்ன இதை பேச சொல்லுங்க. அந்த பையன் கேட்கறான்ல, இவன் என்ன கடைசி இந்த ஒரு முன்ன நான் படிக்கிற காலத்துல ஒரு பாட்டு ஒண்ணு வந்தது. என்னன்னா, சாமிக்கு நேர்ந்தது சாதிக்கு ஆனது அப்படின்னு. சாமிக்கு நேர்ந்தது சாதிக்கு ஆனது அப்படின்னு ஒரு வழி எங்கேயோ கேட்ட ஞாபகம் எனக்கு உள்ள இப்ப தோணுது, சரியா தெரியல. என்ன அப்ப இறைவனுக்காக நம்ம வாழ வந்துட்டு கடைசி சாதியில போய் நம்ம பிள்ளைய தீக்கடக்க பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன் தானே. அப்ப பிள்ளைய கொண்டு போய் சாதியில தான் நான் முடிச்சு கொடுப்பேன்னு சொல்றவன் சபிக்கப்பட்டவன் தான் தம்பி. விக்கிரகத்துக்குள்ள கொண்டு போறதுதான் தம்பி. எதேர்ச்சையா ஒரே இதுல பொண்ணு மாப்பிள்ள கிடைச்சு நடந்துட்டு, அது அவங்களுக்கே அன்னோன் சோர்ஸ் தேடணும், ஏதோ ஒண்ணு எங்களுக்கு ஒத்து போச்சு. அதுல ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவங்களும் முன்னாடி காலத்துல இந்த இனத்தை சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னா ஓகே, அது எதேர்ச்சியா நடந்தது. பர்பஸா எங்க ஆட்கள்ல இருந்தால் அப்படின்னு தோத்துறாங்க. உங்க ஆட்கள் என்ன செய்யறாங்க, என்ன ஆட்கள் நீங்க? ஊராரும் திருடர்கள் தான். டெஃபினெட்லி. என்ன கடைசி பத்திரிகை அடிப்பான், பரிசுத்த விவாக அழைப்புகள். டேய், உன்னைய தாண்டா தேடுறேன், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அயோக்கிய போயிலடா. இத மாதிரி பொய்யன ஊர்ல உண்டாடே, இதெல்லாம் ஏத்துக்கிட்டு வாங்கலாம். இதெல்லாம் சபைக்குள்ள வச்சு மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனேன்னு ஆண்டவரை கூப்பிடுவாங்க பாரு, அங்கதான் பொசு பொசுன்னு வரும் நமக்கு. அதெல்லாம் இந்த தப்பெல்லாம் கண்டிக்க மாட்டாம இருந்துட்டு பெத்தவன் ஏத்துக்கிட்டா எதையும் செய். ஏட்டா அவங்க வாழ போறாங்க, அவங்க சண்டை கிண்ட வந்தா அவங்க சேர்த்து வைக்க போறாங்க, பிரிச்சு விட போறாங்க, அவங்க ஏதோ பண்ண போறாங்க. சபையில் அது முளைக்க போறது கிடையாது. என்ன சரியா தப்பா? இது இந்த புரிதல் வேணும். இல்ல நாங்க இப்படித்தான் லா போடுவோம், நீ லா போடு, நீ கணக்கு கொடுத்துக்க. எனக்கு அப்படி கணக்கு இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தி. என்ன விருப்பப்படுகிறவர்கள் பெற்றோர்கள் அனுமதியின் பேர்ல காத்திருந்து முடிக்கட்டும். பெற்றோர்கள் தேவ சமூகத்துல காத்திருந்து எதையும் முடிவெடுக்கட்டும். என்ன விரும்பின திருமணமாக இருந்தால் சபைக்குள்ள அதை வைத்து நடத்த முடியாது, அவங்க நடத்திக்கிடட்டும். யார் சம்மதிக்கிறாங்களோ அவங்கள வச்சு கூட நடத்திக்கிடட்டும், ஒன்றும் குழப்பம் இல்லை. நம்ம பங்கேற்பாளர்களாக இருக்கலாம், பங்கெடுக்கலாம், ஆனால் தலைமை ஏற்பாளர்களாக இருக்க முடியாது. அதே நேரம் இப்படி இதை பிரித்து விட்டுட்டு நீங்கள் சாதிக்காக நீங்கள் குற்றமடிப்பீர்கள் என்று சொன்னால் அதுவும் நீங்கள் குற்றவாளிகள் தான். அப்படிப்பட்ட திருமணத்தை நீங்க சபைக்குள்ள வச்சு நடத்துறீங்களேன்றதான் என்னுடைய கேள்வி. புரியுதா உங்களுக்கு? அதை நீங்கள் சபைக்குள்ள வச்சு நடத்தி, ஆமா இன்னும் இருக்கு இந்த தாலி கட்டுற கலாச்சாரம்லாம் இருக்கு. அது இந்து மார்க்கத்தினுடைய சடங்கு. அதையே சபைக்குள்ள செய்யறானே, ஏதோ ஒரு வடிவத்தில் அதை செய்யறானே. சடங்கு நடத்துறாங்க, வளகாப்பு நடத்துறாங்க. என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் பைபிள் எங்க இருக்கு? இதெல்லாம் செய்யறவன் இதை மட்டும் பெத்தவங்க சம்மதிச்சுட்டாங்களா அவன் பாடு. இங்க யாரையும் விளக்கவோ சேர்க்கவோ நமக்கு அதிகாரம் கிடையாது. சம்மதிக்கலையா அதை நீ சம்மதிக்க. ஓடி போய் திருமணம் முடித்தவர்கள் சபை நடுவில் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். பகிரங்க மன்னிப்பு கேட்கணும், எல்லாம் அவனை உள்ள விடாது. மூப்பர்கள் சங்கத்துல அவர்கள் நின்று நாங்க பண்ணது பரத்துக்கு விரோதமான பாவம் தான் சொல்லணும்.
அதான் ஏற்றுக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது. எல்லாருமே காதல் தப்பு, இச்சையினால் வருகிற தப்பு அப்படின்னு நிறைய பேர் அந்த வீடியோலாம் பார்த்து அதை எப்படி நடங்க. இது என் கருத்து. பைபிள் இப்படி இருக்குது. லா போடுறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. இதுதான் திருமணத்தை பொறுத்த என்னுடைய வெளிப்பாடு. காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.